நிறைய பேருக்கு ஒரு ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணணும்னா, அந்த பொண்ணுக்கு என்ன வயசு இருக்கணும்? பையனுக்கு என்ன வயசு இருக்கணும்? எந்த இடத்துல அந்த மேரேஜ ரிஜிஸ்டர் பண்ணணும்? எவ்வளோ நாளுக்குள்ள ரிஜிஸ்டர் பண்ணணும்? அந்த மேரேஜ் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்போ பேரண்ட்ஸ் கண்டிப்பா வரணுமா? இந்த மாரி நெறைய கேள்விகள் இருக்கு. அத பத்தி இப்ப பார்க்கலாம். முதல்ல ஒரு மேரேஜ் பண்ணணுன்றத முடிவு பண்ணிட்டீங்கன்னா, அந்த பையனுக்கு 21 வயசு கம்ப்ளீட் ஆயிருக்கணும். அந்த பொண்ணுக்கு 18 வயசு கம்ப்ளீட் ஆயிருக்கணும். இதுக்குள்ள இருந்தாங்கன்னா மேரேஜ் பண்ண முடியாது. அப்படி பண்ணாங்கன்னா, அது சட்டப்படி குற்றம். 2வது அந்த மேரேஜ எங்க ரிஜிஸ்டர் பண்றது? முதல்ல அந்த பையனோட ரெசிடென்டல் அட்ரஸ் எந்த ஜூரிஸ்டிக்ஷனுக்குள்ள வருதோ அந்த சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்ல ரிஜிஸ்டர் பண்ணலாம். 2வது அந்த பொண்ணோட ரெசிடென்டல் அட்ரஸ் எந்த சப் ரிஜிஸ்டர் ஜூரிஸ்டிக்ஷனுக்குள்ள வருதோ அங்கேயுமே ரிஜிஸ்டர் பண்ணலாம். 3வது அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணது எந்த சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்குள்ள அந்த ஜூரிஸ்டிக்ஷன் வருதோ அங்கேயுமே அந்த மேரேஜ ரிஜிஸ்டர் பண்ணலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு பொண்ணோட அட்ரஸ் சேலம்ல, பையனோட அட்ரஸ் திருச்சியில. ஆனா அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணது சென்னையில. இப்ப அவங்க எங்க இந்த கல்யாணத்த ரிஜிஸ்டர் பண்ணலாம்னா, திருச்சியில ரிஜிஸ்டர் பண்ணலாம், சேலம்ல ரிஜிஸ்டர் பண்ணலாம், இல்ல சென்னையிலுமே ரிஜிஸ்டர் பண்ணலாம். இந்த மேரேஜ் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு பேரண்ட்ஸ் கண்டிப்பா வரணுமான்னு கேட்டா கம்பல்சரி கிடையாது. பொண்ணு, பையன் கூட ஒரு 3 விட்னஸ் இருந்தாலே போதும் ரிஜிஸ்ட்ரேஷனை கம்ப்ளீட் பண்ணிருவாங்க. அப்புறம் இந்த மேரேஜை எவ்வளோ நாட்களுக்குள்ள ரிஜிஸ்டர் பண்ணணும்னா, கல்யாணம் நடந்து 90 நாட்களுக்குள்ள எந்த ஒரு ஃபைனும் இல்லாம நீங்க ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்ல ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். 90 நாள தாண்டும்போது வித் ஃபைனோட நீங்க ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம்.